விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் विजय वरदराजन वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. ஸோ ஒரு வழியாக ஒரு நாள் அப்படியே முடிஞ்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்த டைம் இது. தருணம் எல்லாம் சொல்லலாம். படமும் வந்துருச்சு, பார்த்தாச்சு. ஸோ என்னவா இருக்கும்னு எதிர்பார்த்தனோ அதே தான். ஸோ இந்த இதுக்காகலாம் நான் தெரிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இதுதான் நடக்கும்னு எனக்கு எல்லாமே ஒரு கிளியரான ஐடியா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கான நேரம் என்ன 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 விஷயம் அதெல்லாம் இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது ஒரு இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படிம்பாங்க, கடக்க வேண்டிய ஒரு இரவும்பாங்களே, அந்த மாதிரி இந்த ஒரு வாரம் பெயின்ஃபுல்லான இரவு. அது எனக்கு தெரியும், இது நடக்கும், இதை நம்ம தாண்டி வரணும்னு எனக்கு தெரியும். அந்த டைமில் அப்போ கிடைச்சது அந்த நாள், அதை எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்தது. நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து புலம்பக்கூடாது, என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆகும் தெரியுமா. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை, எல்லாருமே 3 வேளை சோத்துக்கு வீட்டுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு தூங்குற அத்தனை ஆணும் பெண்ணுமே அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்துட்டு தான் வராங்க. நம்ம மட்டும் இந்த சுய பரிதாபம் தேடுறது அது தேவையில்லை. ஸோ நம்ம பாட்காஸ்ட் பேசுகிறனால உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஹீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடே பேசுகிறேன். ஸோ எனக்கு படம் வந்துட்டால் போதும், எல்லோரும் போய் நிம்மதியாக பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற அது மட்டும் தான் வச்சுருந்தேன் என் கோலாக. ஸோ சேனல் பசங்களோட எல்லாம் போய் ஃபுல்லாக ஒரு ஷோ பார்த்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி அம்மான்னு. ஏன்னா நாங்கள் குரோம்பேட்டை வெற்றியில் தான் படம் பார்ப்போம். வெற்றியில் என்னோடய ஃபேன்ஸ் எல்லோரும், பாட்காஸ்ட் ஃபேன்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி வந்திருந்தவங்களுக்கு. ஒரு பையன் கும்மிடிப்பூடியிலேருந்து வந்திருந்தான் என்னை பார்க்குறதுக்காக. இன்டர்வல் பிளாக்கில் உள்ளே உடலை நைட் ஷோங்கனால. அப்புறம் போய் பார்த்து பேசிவிட்டு என்னை பார்க்க வந்தியாடான்றேன், அம்மான்றேன். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நம்ம என்னத்தை இப்படி மயிரை பிடிங்கிட்டோம் ஸ்பாட்டிஃபைல, ஏன் இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. நான் யூடியூப் பண்ணியிருக்கேன், படம் நடிச்சிருக்கேன், அது வேறு அண்ணே நல்லா இருக்கேனே, சூப்பர்ண்ணே, ஜோக்குனே, நீ ஒரு காமெடினேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பாட்காஸ்ட்டு கேட்டு என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாத்தையும் தாண்டி வராங்க. அது ரொம்ப ப்யூராக இருக்கா, அது எனக்கு நான் அப்படி இதெல்லாம் நடக்கும்னு சத்தியமாக ஐடியாலே இல்லை. இது மாதிரி என்னை பார்த்து கண்ணு கலங்குவாங்க, ஒன்றால் லைஃப் மாறி இருக்கேன். எனக்கு அந்த இன்டென்ஷனோட இந்த ஓக்கலொலி ஆரம்பிக்கவே இல்லை. அவங்கெல்லாம் ஒரு தேட்டரில் ஒன்றா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வச்சு குரோம்பேட்டை வெற்றியில் அந்த தேட்டர்னால எங்கள் அம்மா டிக்கெட் வாங்கும் போது என் பையன் தான் டேரக்டர் அந்த படத்துக்குன்னாங்க. அது எங்கள் ஃபேன் ஒருத்தர் வெங்கட் பார்த்துட்டு சொன்னார், ஒரு என்னம்மா அவனுக்கு படம் எப்படிம்மா ஹாப்பியாம்மா, அதெல்லாம் விட்றா, பாபா கோயிலுக்கு போய் நல்லா அழுதண்டா, ரொம்ப தேங்க்ஸ் என் பையன் படத்தை விட்டுட்டேன், அது போதும் எனக்கு அப்படின்னா. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த இடம் தான் ஓகே, இவ்வளோ வருஷம் என்னை பார்த்து வளர்த்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்களுக்கு ரிலீஸ் ஆனதே ஒரு ஹாப்பி. மீதி நடக்கிறதெல்லாம் நானே எதிர்பார்த்தது தான். அதெல்லாம் ஓகே, தாண்டி வந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. என்னோடய இந்த குத்துக்கு பத்தும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்ன எழுதுவேன், என்ன மாதிரி டெவலப் ஆகியிருக்கேன் எல்லாமே தெரியும். இது அந்தந்த டைமில் வந்திருக்க வேண்டியது. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே சில விஷயம் அப்படியே அமைதியாகவே இருக்கட்டும். அதுக்கான அடுத்த இடத்துக்கு போவோம். நம்மளை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறதும் தப்பு. இது வந்துட்டால் போதுங்கிற மொமெண்ட்லேருந்து திடீர்னு மனசு என்ன ஆகுதுன்னா, ஏற்றுக்காதா, இதை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தவிப்பு வர ஆரம்பிச்சிருது. இதுதான் மனசோட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது ஒரு லிமிட்டில் நிற்காது. அடிக்கடி யோசிப்பேன், நமக்கு இவ்வளோ ரூபா கடன் இருக்குது, ஒரு பணக்காரனுக்கு அந்த கடன் வர அளவு சம்பாதிச்சிட்டானா அதோட போதும் தூங்க மாட்டானா, மீதி காசை பேங்க்கில் போட்டியும் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான்னு யோசிப்பேன். பெரிய பெரிய டேரக்டருங்களாம் 5 கோடி 20 கோடி சம்பளம் வாங்குறாங்களே, அவங்களுக்கு இருக்கிற அந்த தூக்கி பேங்க்கில் போட்ட போதுமே, எதுக்கு திருப்பி அடுத்து ஓடுறாங்கன்னா மனசு அந்த லிமிட்டை தாண்டிக்கிட்டே இருக்கும் போல். எனக்கு அது முதல் நாளுக்கு அப்புறம் நிறைய அதை சொல்லிட மாட்டாங்களா, அந்த ஏற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த பெயின் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு ட்ரபுள் இல்லை, அவட பட்டு மாதிரி தாண்டி வந்தேன். இந்த ஒரு வாரம் என் வாழ்க்கையில் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு. ஸோ தாண்டிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தாண்டிட்டேன். அந்த ஃபேஸ் முடிஞ்சது, வந்துடுச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, தாண்டியாச்சு. நம்ம அடுத்த வேலைகள். ஸோ இல்லை அதுக்கான பதில் என்ன நான் என்னவாக இருக்கேன், புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது, நிறைய விஷயம்லாம் இருக்கும். அது கலை அப்படி தான், பண்ணுற வரைக்கும் ஓகே, அந்த சமையல் அதுக்கான ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறம் வர்ற பதில் அது அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போது இதெல்லாம் இந்த மூளை கிளியராகி மனசு அமைதியாக இருக்கும்போது தான் பாட்காஸ்ட்டை பேசணும்னே உட்காந்துருந்தேன். மற்றபடி நம்ம அதுக்குள்ளே ரொம்பலாம் போய் இதாக்கி வேணாம். ஓகே, டன், ஓவர். அடுத்தது ஸோ திருப்பி அடுத்த கட்ட வேலைங்க அதெல்லாம் போகுது. இதில் ஒன்று கவனித்தேன், இந்த பாஸ்ட் ட்ராமா அப்படின்றாங்களே, அதாவது ஒரு 4 வருஷம் கழித்து ஒன்று வருதுன்னா அது என்னோடய பாஸ்ட் அது. ஆனால் அது இப்போ வரும்போது என்னோடய ப்ரெசண்ட்டு. ஆர்ட்டில் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்னோடய ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் பண்ண ஒரு விஷயம் இப்போ என்னோடய ப்ரெசண்ட் ஆகுது. இதுதான் அந்த பாஸ்ட் ட்ராமாம்பாங்க. இந்த நிறைய இப்போது இவன் வந்தான்டா அவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நம்மளோட பாஸ்ட் ட்ராமா வந்து நம்ம ப்ரெசண்ட்டை பொய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இது ஒன்றும் இல்லை, அது போட்டு உலுக்கிடும். அது நடந்துச்சு, நான் தப்பு இல்லையா, இல்லை இவ்வளோ வருஷம் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் என்ன, அது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் நைட்லாம் தூங்காமலாம் பதறிக்கிட்டே எழுந்திருப்பீங்க. பழைய விஷயம் மட்டும் உங்களை போட்டு அமுக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பாட்காஸ்ட்லையும் பேசியிருப்பேன். அது வந்து அந்த பாஸ்ட்டுக்குள்ளே இல்லாமல் மொமெண்ட் அவேர்னஸ் சார்னு ஜேகே சொல்லும். ஜேகே பற்றி சொல்லிட்டு போயிடும். நமக்கு அந்த இடத்துல இருக்கும்போது தானே, அவருக்கும் பாவம் பெரிய ட்ராமா. அவரை வந்து ஆர்டர் ஆஃப் த ஈஸ்ட்னு ஒரு பெரிய ஒரு மிஸ்டிக்கல் ஸ்கூலில் ஹெட்டாக்க வேண்டியது, அவர் கொண்டு போய் போட்டு அவர் எல்லாத்தையும் சங்கத்தெல்லாம் கலைச்சிட்டு இனிமேல் தனி மனுஷனாக இருக்க போனால் அவருக்கு நம்மளெல்லாம் ஒரு ட்ராமா. நம்மளாவது ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கெலாம் நம்ம சூஸ் பண்ணி போகிறோம். அவரை கம்பல் பண்ணி ஆக்கினாங்க. அவருக்கு காலங்க ஃபுல்லாக தலைவலியிலே வாழ்ந்து இறந்து போன ஒரு ஆள். அவருக்கு ஆன்மீக வாழ்க்கையை திணிக்கப்பட்டது தான். சம்ஹவ் கிரேட்னஸ் த்ரஸ்டாப் அந்த மாதிரி தான் ஜேகே. அதை தாண்டி வந்துட்டு இந்த அடுத்த வேலையை திருப்பி கொண்டு வர அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அது எல்லோரும் ஆனால் அது எதுக்குடா இப்போ என் வழியாக தான் உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறது அந்த ஒர்க்கில் இல்லை. ஸோ உங்களுக்குமே இருக்கும். உங்கள் பாஸ்ட்டை வந்து என்றைக்குமே உங்கள் ப்ரெசண்ட்டை டிட்டர்மைன் பண்ண வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ என்னை திட்டின யாருமே இவ்வளவு நாள் பண்ணதை அங்கீகரிக்காதவங்களையும் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி பாட்காஸ்ட் இருக்குன்னு எழுதாதவங்களையும் எனக்கு தெரியும். ஒரு 2-3 வருஷம் டெம்பிள் முக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தவங்களும், அமைதியாக இருந்தவங்களும், வழிக்கு விழும்போது மட்டும் தப்பாக பேசுகிற இதுவும் பார்த்துருக்கேன். ஆனால் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து தோற்றவங்கள பார்த்து கைதட்டி கிண்டல் பண்ணி இன்னும் பெருசாக கொண்டு போகிற ஒரு இது இருக்கும்போது இது நடக்க தான் செய்யும். ஸோ அப்போது என்ன நல்லது பண்ணால் கண்டுக்க மாட்டிங்களான்னு கேட்குறதும் அங்கே தப்பு. ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம மனசுக்கு பிடிச்சதை பண்ணுறோமா அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமுமே நம்மளை ஏதோ ஒரு இடத்துல நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு செஞ்சோம்னா அதுவுமே தப்பு தான். ஏன்னா அந்த போதி தர்மர் ஓஷோ சொல்லும், போதி தர்மர் சைனாக்கு முறை போகிறார், காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி வர போகிறாரு. ஏப்போ அந்த படத்தில் வர போதி தர்மரை மறந்துருக்கப்பா, ரொம்ப நல்ல மனுஷன் இருந்தால், இவ்வளோ வித்தெல்லாம் அவர் காட்டவே இல்லை, சிலம்பு சுற்றுல குங்ஃபுலாம் கற்றுக்கல. அவர் இந்த ஊரில் இருந்து அந்த ஊரில் போய் ஜென் தத்துவத்தை பரப்புறதுக்காக பௌத்த துறவியாக தான் போனார். அந்த ஊரில் இருக்கிற மாங்ஸுக்கெல்லாம் நம்ம ஊரில் கற்றுக்கிட்ட எக்ஸசைஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அங்கே ஆல்ரெடி வேறு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் 2 சேர்த்து குங்ஃபுவாக வேறு டெவலப் ஆகிருக்கு. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேருந்து இவர் மூலமாக போயிருக்கு. அவ்வளோதான் எடுத்துக்கலாமே தவிர. அவர் ரொம்ப பாவம் இருந்தால் போகும்போது ராஜா சொன்னாரா, நான் இவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு சொர்க்கமா நரகமா, உனக்கு நரகம் தாண்டா, அப்படி தான் பேசுகிற போய் தருவார். ஸோ அதை சொல்லி காட்டுறதுங்கிறதும் ஒரு தப்பான, அது சொல்லி காட்டுறதுக்காக செய்கிறதும் தப்பான விஷயம் மாதிரி தான் இருக்கும். என்ன ஆனாலும் என்ன நம்மளை யார் என்ன இது நடந்தாலும் அடுத்த நாள் நமக்காக அந்த வேலைக்கு நம்ம மேலே ஒரு தெளிவு இருக்கணும்ல, அது நமக்கு என்றைக்குமே முக்கியம். அந்த மொமெண்ட்டுக்கு நான் வர்றதுக்கு தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இப்போ தான் அந்த இடத்துக்கு உட்காந்துருக்கேன். நாளைக்கு திருப்பி இந்த ஃபீனிக்ஸ் பருவம்பாங்களே, நெருப்பில் அடி எரிஞ்சு திருப்பி திருப்பி வரும்னு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சிம்பாலிசம். ஆல்கமியில் ஃபீனிக்ஸ் ஆல்கமி, கோல்டு எலெக்சர், அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஒரு நாள் அக்கல்ட் பாட்காஸ்ட் திருப்பி பண்ணலாம். ஸோ அந்த மொமெண்ட்டு தான்.
ஸோ உங்களோட இறந்த காலம் வந்து உங்கள் நிகழ்காலத்தை வந்து தொல்லை பண்ண விட்றாதீங்க. கஷ்டம்தான், சும்மா நீ சொல்லுவேண்ணே அப்படின்னு. அது வந்து வரும், திருப்பி தாக்கும், உங்களை போட்டு செய்யும். ஆனால் உங்கள் எதிர்காலம் வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் இருக்கே தவிர பாஸ்ட்டை வச்சு இல்லை. ஒவ்வொரு நாளும் ப்ரெசண்ட்டும் வந்து உங்கள் ஃப்யூச்சரை நோக்கி தான் போயிட்டுருக்கு. குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி பார்த்தா டைமே இல்லை. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் வந்து மூணுமே ஒன்று தான் முடிச்சிடலாம். ஆனால் மனசு அப்படி இல்லைல்ல. நீங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறதே வந்து எந்த மொமெண்ட்லேருந்து உங்களை எது வந்து தாக்குன்னே உங்களுக்கு தெரியாதப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பைக்கு வாங்கிட்டேன். ஒரு 5 நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஆஃபீஸ்க்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முறை 36 வயசில் பைக் வாங்கி ஓட்டுறேன். கீரை போட்டு 1 2 3 4 கீரை போட்டு டிவிஎஸ் ரைடர் அதான் வாங்கினேன். அதுதான் கம்மி விலையில் இருந்துச்சு. வாங்கிட்டு ஓட்டிகிட்டு ஹெல்மெட்டை போட்டு எல்லோரும் அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கும் போதும்னு நல்லா இருக்குது. நீ இவ்வளோ லேட் வயசில் பைக் ஓட்டியான்னு பசங்களாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹாப்பி தான். முறை யார் தயவும் இல்லாமல் நம்ம தோணும் போது கிளம்பி போக முடியுங்கிறது நல்லாயிருக்கு. பைக்கில் சுற்றுறதுங்களாம் எனக்கு கணக்கு இல்லை. அம்மா ஆஃபீஸ் போய்ட்டேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போக முடியுது. முந்திலாம் ஷிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், இல்லை கேப் போடணும், ஆட்டோ போடணும், அதுக்கு வரணும், நிற்கணும். ஸோ அது நல்லா இருக்குது. பைக்கில் பாட்டு ஒன்று ப்ளேலிஸ்ட் ஒன்று போட்டுட்டு பாட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறது அப்பா அடடடடா. அது ஹெல்மெட் வேறு புது ஹெல்மெட் ரொம்ப குட்டியாக இருக்குமா, அந்த காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஹெல்மெட் மாட்டும்போது அடைச்சிக்கிறேன். அதெல்லாம் க்ராப்பராக மாட்டிட்டு அந்த ஒரு ப்ளேலிஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணுறது டிரைவிங்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மொக்க பாட்டு வந்துடுச்சுன்னா நல்ல வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கெடுத்து விட்ரும் அந்த வைபே. அதுக்குன்னே ஒரு ப்ளேலிஸ்ட்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த சேனல், இன்றைக்கி இந்த சேனல். ஏன்னா மெட்டல்லாம் போட்டு ஓட்டினா ஸ்பீடு அதிகமாகிடுது. ஸ்பாட்டிஃபைல பார்டர்லெஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்டர்லெஸ்ன்னு. அப்புறம் பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு வண்டி ஓட்டுறது. பெட்ரோல் பங்கில் நின்று பெட்ரோல் போடுறதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களாம் நம்ம பின்னாடி நான் பசங்கிட்டலாம் சொல்லுவேன், 15 வருஷமாக நான் பின்னாடி உட்காந்தே போன வேண்டாம் வண்டியிலேருந்து பெருமை. ஆனால் இது பெருமை இல்லைண்ணே அப்படிம்பானுங்க. முறை நானே வண்டியில் இறங்கி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பி. அடடா, ஐ எம் ஹேவிங் மை ஓன் வண்டி. போட்டு செக் பண்ணிட்டு போட்டு உள்ளே வந்து ஆஃபீஸில் பசங்க கேட்டு திறக்கும் போது உள்ளே போய் பார்க் பண்ணும்போது அவ்வளோ கெத்தாக இருந்துச்சு. ஆனால் இதுதான் மிஸ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு. அது ஒரு நல்ல ஒரு இது. அதுதான் அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வயசுன்னு ஒன்று இல்லை, அது ஒன்று கவனிச்சுக்கிட்டோம். கர்ட் வானகாட் அவரோ ரே பிராட்பரியோ யாரோ ஒரு ரைட்டருக்கு வந்து டிரைவிங்கே வரல கிடச்சிருக்கு ஓட்டல. ஏன்னு கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிரைவிங்கில் இறந்து பார்த்தாங்க. அதனால நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன், எனக்கு டிரைவிங் வேணாம் அப்போல்லாம் சொல்லிட்டு படித்தேன். தனி ஃபீல் போல் ஜேர்னி ட்ராவல்னால் தான் வீட்டிலே கிடந்தோன்னு ஆச்சேன். இன்ட்ரோவிட்டு கும்பலாச்சே, வெளியவே எங்கேயுமே போனதில்லை. இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிற அந்த பைக் ஓட்டுற மொமெண்ட்டே நீ செம்ம ஜாலியாக சரி நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புவோனே நான். இப்போதான் இது பேசிக்கிட்டு இருந்தோம். நீ கூட அந்த ஆர்டர் அண்டு கயாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த உலகம் வந்து கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் ஒரு ஆர்டர் தேவையா, ஏன் எல்லாமே கையாசாக இருக்குது, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டினோம்னா அது ஏன் உடையுது. நான் என்ட்ரோபியிலே சொல்லியிருப்பேன், நம்ம ஒன்று நினைக்கிறோம்னா அது ஏன் அழிவை நோக்கியே போகுது அப்படின்னா உலகமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. வேர் ஆல் டெஸ்ட்ராயிங் அவர் செல்ஃப்ஸ் தான். அதான் என்ட்ரோபி. சயின்ஸே என்ட்ரோபி தான். ரேண்டம்னஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நீ எவ்வளோ அடிக்க வச்சாலும் சீட்டு கட்டு விழுந்தே தான் தீரும். ஸோ அப்படி இருக்கிற உலகத்தில் நம்மளா மெனக்கட்டு அடுக்கி வச்சுக்கலான் இருக்கிறது ஆர்டர். அதுக்கு வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம மைண்டை யூஸ் பண்ணணும். ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது, கையாசிலேருந்து ஆர்டருக்கு, ஆர்டர் டிஸ்ஆர்டருக்குன்னு ஒரு பெரிய விஷயம். இப்போலாம் இந்த டீப் ஃபிலாசபிக்கல் கேள்விகள்லாம் நம்ம யாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை. நான் பசங்கிட்ட பேசுவேன், லூசுன்னு சொன்னால் கூட பரவாயில்லன்னு. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு வானம் எங்கே இருக்குது, வானத்துக்கு மேலே யார் இருக்கா, கடவுள் இருக்காரான்னா வீட்டில் அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டிருப்போம். ஒரு டைம் உங்களை ஸ்கூலுக்கெலாம் போகும்போதும் அந்த ஒரு அவேர்னஸ் கேள்வியெல்லாம் கட்டாக இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படிங்கிற கேள்வியை விட்டுடுவோம். நான் எல்லாத்துக்கும் பதில் தான் புக்கில் இருக்கேங்கிற மூடு வந்ததுக்கப்புறம் நான் யார், செத்ததுக்கப்புறம் என்ன, எங்கே போவேன், என்ன ஆகும், இது இந்த உடம்பு என்ன அப்படிங்கிற மொமெண்ட்டுக்கான கேள்வியெல்லாம் கட் பண்ண டைம்லாம் உண்டு. இந்த க்யூரியாசிட்டி வந்து நான் பாட்காஸ்ட் பேசும்போது நிறைய கமெண்ட் மெசேஜில் நானும் இது மாதிரிலாம் கேட்பேன், நான் லூசுன்னு நினச்சிப்பாங்கண்ணே. ஆனால் நீ பேசும்போது நம்மள மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்கன்னு புரியும் போது தானே உங்ககிட்ட வந்து மெசேஜில் பேசுகிறேன். அப்புறம் எல்லா பாட்காஸ்ட் ஃபாலோவர்ஸும் நம்மள மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு ஒன்றாகும் போது தான் அந்த ஒரு கம்யூனிட்டி வைபே எனக்கு புரிஞ்சுது. அந்த கேள்வி தான் உலகம் ஃபுல்லாக ஆரம்ப டைமில் அறிவியல் இல்லாதப்போ எதுக்கு கடவுள் ஒருத்தன் வந்திருப்பானா, நம்ம யார், நம்ம யாரை படித்தா இதுக்கு மேலே என்ன இருக்குது கேள்வி முதல்ல வரும்போது ஒருத்தனை தூக்கி உருவத்தை உள்ளே வச்சிரும். அதை இவனாக தான் இருப்பான், பிச்சுக்கோணும், கும்பிட்டுக்கோணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அறிவியல் வந்து பகுத்து ஆராய்ஞ்சி வந்து அது வேறு மாதிரி ஒரு பதிலை கொண்டு வரும்.
ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஏற்றுக்கிறது, அக்செப்டன்ஸ், 2 ஏற்றுக்கிறது இருக்குது. ஒன்று என்னை ஏற்றுக்குங்கன்னு இந்த உலகத்துக்கிட்ட கெஞ்சுறது, என்னை சேர்த்துக்க மாட்டிங்களா, உங்களோட என்னை ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னு. அது மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது கெஞ்சும். முக்கால்வாசி அந்த கெஞ்சுறதுக்கான நிலைமைக்கு சில பேருக்கு தள்ளவே தள்ளாது வாழ்க்கை. அழகாக அவங்க பாட்டு மிங்கிள் ஆகிடுவாங்க. சில பேர் இந்த உலகம் வந்து கேட்க வச்சிடும், என்னை ஏற்றுக்குங்களேன் அப்படின்னு. நீ போனால் போ, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே சில பேருக்கு அது நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஏற்றுக்குங்களேன், நானும் உங்களில் ஒரு ஆள் தானே, சில மனசு கேட்கும். சில மனசு உலகத்தை கண்டுக்காது, அது பாட்டு இருக்கும். ஓகே, அது பாட்டு போகுது, நான் பாட்டு இருக்கேன். இந்த நீங்கள் ஏற்றுக்குங்க ஏற்றுக்காதீங்க, எனக்கானதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் ஒரு பக்குவம். அதில் தப்பான விஷயமும் இருக்கும். சில முறை நான் தெளிவாக இருக்கேன், நான் எனக்கு நேர்மையாக இருக்கேன், நான் ஒன்று செய்கிறேன், ஏற்றுக்குங்க ஏற்றுக்காதீங்கன்னு வரும். ஆனால் ஏற்றுக்காத போது ஒரு வழி ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த ஏற்றுக்கணும்னு நம்ம ஒன்று செய்கிறதுனால அது ஏற்றுக்கலைன்னா அந்த வழி இருக்கும். இது வந்து எனக்கு வோக்கல் வழி வந்து அந்த மாதிரி ஒரு மோடில் பண்ணுறதே இல்லை. என்னை ஏற்றுக்கணும், என்னை பாராட்டுங்கன்னு. நான் இவ்வளோ வருஷம் இருந்ததுலேயே எனக்காக மட்டுமே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு லாப நோக்கும் இல்லாமல் பண்ண ஒரு விஷயம் வந்து பாட்காஸ்ட். ஆன் பண்ணுவேன், மனசில் இருக்கிறத கொட்டிட்டு தூங்கிடுவேன், அவ்வளோதான். காலையில் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடும்போது ஹாப்பியாக இருக்கும். அது போராகவும் இருக்கலாம், போர் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஃபீல், அந்த எபிசோடுங்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு அடுப்பாக இருக்கிறது, வேறு ஒரு நாளைக்கு அந்த எபிசோடு வேறு மாதிரி வேலை செய்யும். ஸோ அதுதான் அந்த ஒரு அது வந்து ஏற்றுப்பாங்கன்னு கூட மனசு எதிர்பார்க்காது. நம்ம அதை க்ரியேட் பண்ணுறதே வந்து நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ உலகம் இந்த அக்செப்டன்ஸ், இன்னொரு அக்செப்டன்ஸ் வந்து ஆமாம் இது நடந்துடுச்சு, இது ஏற்றுக்கோ, போட்டு சப்பக்கட்டு கட்டாத அப்படின்னு ஒன்று இருக்குது. தப்பு தான், ஏற்றுக்கோ. இது எல்லாருமே வாழ்க்கையில் வந்து நம்ம பண்ணால் தப்பை ஒத்துக்கணும். தப்பு தான், ஏற்றுக்கோ, நடந்துடுச்சு, என்னப்பா ஒத்துக்க. மனசு ஒத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வலி மனசில் வரும், என்னடா தோத்துட்ட அப்படின்னு வரும். ஆனால் அந்த இதை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதோடு மறைஞ்சிரும். அதை நீங்கள் ஏற்றுக்காமல் சப்பக்கட்டு கட்டிங்கன்னா அது ஒரு செடிமெண்ட் மாதிரி படிஞ்சு 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 மனசில் ட்ராமாவாக உட்காந்துக்கும், பூதம் மாதிரி வந்து நிற்கும். உங்கள் கனவில், உங்கள் நிஜ வாழ்க்கையில், காலையில் வந்து நிற்கும். இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருமே மனசுக்கு தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனசு 2 லேயராக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மனசு, வெளியில் கட்டிக்கிற மனசு. உங்களுக்கு தெரியும் தப்பு பண்ணியிருக்கேன். உங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சிக்கு சொல்லும், டேய் பண்ணதானடா, சிரிச்சுப்பீங்க. அதை ஏற்றுக்காத மனசுக்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் பண்ணிட்டேன், இதோட நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான் சொல்லிவிடுங்க. அது பெரிய ஒரு ஹீலிங். உங்கள் ரொம்ப சொந்தக்காரங்க கிட்ட நீங்கள் தப்பாக பேசியிருந்துருக்கலாம், தவறு பண்ணியிருந்துருக்கலாம், யாரையா திட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம், தெரிஞ்சு கஷ்டப்படுத்தியிருக்கலாம். தெரியாமல் நடக்கிறது வேறு. தெரியாமல் பண்ணுற தப்புக்கெலாம் நம்ம வருத்தம் தெரிவிச்சிருவோம், தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பண்ணவே மாட்டோம். இப்போவே அதுக்கான சான்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட போய் பேசிடுங்க, நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிடு, தப்பே இல்லை வாழ்க்கையில். அது உங்கள் உடம்புலேருந்து அப்படியே ஒரு 50 கிலோ கள்ளத்துக்கு வெளியே போட்ட மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த ஹீலிங் வந்து ரொம்ப முக்கியம். மனசை வந்து நம்ம ஹீல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம படுற அவஸ்தை யாருக்கும் புரியாது. நானே ஒரு வாரமாக ரொம்ப டவுனாகவே இருந்தேன். மனைவி வந்து ஏன் இப்படியே உட்காந்துருக்க அப்படின்னா, கொஞ்சம் சரியாயிடும், நான் வந்துடுவேன், அப்படியே போயிட மாட்டேன், வந்துடுவேன், பயப்படாத அப்படிம்பேன். ஸோ அது ஒரு டைமு, கொஞ்சம் நாள் நமக்கு பிடிச்ச பாட்டு, நமக்கு பிடிச்ச படம், நமக்கு பிடிச்ச ஜனங்க, பேச 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 திருப்பி 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 நீங்கள் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன், பேப்பர் உட்காந்து அடுத்தது எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது வந்துடணும், அந்த இடத்துக்கு வராமல் இருந்துடக்கூடாது. சொன்ன மாதிரி தான், திருப்பி காலையில் சூரியன் வந்துடும், விடிஞ்சிடும். அது டயர்டே ஆகலை, நம்ம ஆகக்கூடாது. வரும், இவ்வளோ வயசில் டயர்டாகிட்டே இருக்கும். அது திருப்பி திருப்பி முட்டி முட்டி மோதி மோதி டயர்டாகும். திருப்பி அந்த முட்டுறதுக்கான ஒரு அந்த வில் அப்படிங்கிறது தான் போட்டு சும்மா இந்த ஒரு கட்டுப்பு, இந்த
பெயினையே உங்ககிட்ட பேசிடலாம் தான் இந்த எபிசோடை யோசித்தேன். டாபிக் எதுவும் இல்லை. ஐ மீன் ஹீலிங் ப்ராசஸ். வாழ்க்கையில் முறை சோஷியல் மீடியா கமெண்ட்ஸு எதுவுமே இல்லாமல் வெளியே வந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டும் வழியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம எவ்வளோ பேரை கலாய்ச்சிருக்கோம், நம்மளை கலாய்க்க மாட்டாங்களா, இது அவங்களுக்கான டைம், அது ஜாலி தான். அப்படியே கொஞ்சம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிட்டு இப்போ அடுத்து நிரூபித்தே காட்டணும் அப்படிங்கிறது அது நம்மளை டாக்ஸிக் ஆக்கிடும். காட்டுறேன், யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது ஒரு நம்மளை மிருகமாக்கிடும். நான் அந்த ஃபேஸ் கூட இல்லை, நான் அது இல்லை. இப்போ நான் வேறு போது வேறையாக இருக்கேன். எனக்கு இன்றைக்கி லைஃப் நல்லா இருக்குது, அது போதும். அது ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக தான் வரும். யாருக்குமே ஜெயிச்சு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறது வேணவே வேணாம், பிரயோஜனமே இல்லை. எல்லாருமே உங்களுக்கான சஃபரிங்கோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே ஹாப்பியாலாம் இல்லை. நீங்கள் ஜெயிக்கணும்னு யாரும் காத்துக்கிட்டும் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெயிச்சு காட்டினோடனே அவங்க மனசு வருந்திடுவாங்க. யாருக்குமே அவங்க பிரச்சனை தான். நம்ம என்ன நம்மளோட பயோவோட கேரக்டர் ஆர்க்கெல்லாம் யாருமே கண்டுக்கல. நம்ம நினச்சிப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் உலகத்தோட சென்டர், யாருமே கிடையாது. நேற்று கொண்டாடிட்டு இன்றைக்கி மறந்துட்டு போயிடுவாங்க, ரொம்ப ஈஸி. பெரிய பெரிய ஆளுக்கே நடக்கும்போது நம்மளாம் யார்? ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் அதை வச்சுக்காமல் அடுத்து எப்படி கண்டிப்பாக நல்லா வரும், அவ்வளோதான். அதோட தான் நான் ட்ராவல் போயிட்டுருக்கேன். ட்ராவல்லாம் வெளியே போகல, டெய்லி லைஃப் சொல்கிறேன். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பக்குவம் வயசு ஏற ஏற வந்துடுது. பார்த்துக்கலாம். ரொம்ப சின்ன வயசு விஜயாக இருந்தால் ஒட்டஞ்சி ஒன்றும் இல்லாமல் என்னை நானே தண்டிச்சுக்கிட்டே முற்றுப்புள்ளி வச்சுருந்துருக்கலாம் எல்லாத்துக்கும். ஆனால் இந்த விஜய் தைரியமான விஜயாக இருக்கான். எதுவுமே இல்லாட்டி கூட என் ஃபோனை ஆன் பண்ணி நான் பாட்காஸ்ட் பேசிட்டு போயிடுவேன் வரைக்கும் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஒரு 10,000 பேர் கேட்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு. அது உண்மையிலே சந்தோஷம்தான். எதுவுமே ஒரு நல்லது தான். இவ்வளோ தூரம் நான் இப்படி தாண்டி வரலன்னா சைடில் இவ்வளோ ஒர்க்கு நான் பண்ணதெல்லாம் வந்திருக்காமல் கூட போயிருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். தெர் ஆர் நோ ஆக்சிடெண்ட்ஸ், அதுதான். ஸோ இன்றைக்கி இது போதும். சில் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. ஆனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் பாரம் இறங்கின மாதிரி இருக்குது. ஸோ ஜாலியான ஒரு பாட்காஸ்ட் தான். இப்போ பாட்காஸ்ட் கேட்டுட்டு பார்த்துக்கலாம் ப்ரோ, சூப்பர் ப்ரோன்னு சொல்லி இங்கே கமெண்ட்டில் கன்சோல் கூட பண்ண வேணாம் மெசேஜில். இது அப்படியே ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த எபிசோடு வெயிட் பண்ணுங்கள். அது இன்னும் ஜாலியாக போடுவேன். அடுத்த வேலையும் ஜாலியாக போயிட்டுருக்கு. இது எனக்கு நானே பேசிக்கிட்டேன்னு கூட வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக விட்ருங்க. நன்றி. இது உங்கள் விஜய் வரதராஜின் ஒக்கலொலி. விஜய் வரதராஜ் ஒக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் ஒக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.